இன்று நம்ம சேனலில் புற்றுநோய் என்ற கேன்சர் ஏன் வருகிறது, அதற்கான தீர்வு என்பது பற்றி பேச இருக்கிறோம். இன்றைக்கு இது பரவலாக ஒரு சர்க்கரை நோயை போல் மாறிக்கொண்டு வருகிறது. வருத்தத்துக்குரியவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு யாருக்கோ ஒருவருக்கு வந்து கொண்டிருந்த இந்த நோய் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணம் நம்ம அவசர உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு முறை ஒரு மூல காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, வாழ்க்கையில் இன்றைக்கு சத்திய தர்மங்கள் கடைபிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதன் காரணமாக ஏமாற்றம் ஏற்படுவது, வேதனை ஏற்படுவது, நம்பிக்கை துரோகங்கள், இவைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி இரத்த மண்டலங்கள் கெட்டு, இரத்தத்தில் இருக்கிற அமிலங்கள் சிதைவடைந்து, இரத்தம் அமிலமாக மாறி, இரத்தத்தில் பித்த வாயு, பித்தம் அதிகமாக சேர்ந்து, அவை இரத்தம் காரத்தன்மையிலிருந்து அமிலத்தன்மையாக அது மாறி ஒரு ஆசிட்டை போல் அது மாறிவிடும். அது எங்கு போய் தேங்குகிறதோ அங்கு 5 விதமான புற்றுநோய்கள் இருக்கின்றன. மார்பகத்தில் தேங்கினால் அது மார்பக புற்றுநோய், தோலில் தேங்கினால் அது தோல் புற்றுநோய், எலும்புக்குள் சென்றால் போன்ஸ் புற்றுநோய், அதே பித்தப்பைக்குள் சென்றால் பித்தப்பையில், கர்ப்பப்பை, இப்படி 5 விதத்தில் அது பாதிக்கிறது. ஏன் புற்றுநோய் ஒருவருக்கு பரவுவதில்லை என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க கிருமி அல்ல, அது இரத்தம் தன்னுடைய தன்மையை இழப்பது, அதில் அதிகம் பித்தம் சேருவது, உஷ்ணம் அதிகரிப்பது. நீங்கள் புற்றுநோய்க்காரர்களுடைய பக்கத்தில் போனவே அனல் அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி இரத்தம் குளுமையாக இருக்கக்கூடிய குருதி அவர்களுக்கு ஒரு திராகத்தை போல் மாறிவிடும், ஆசிட்டை போல் மாறிவிடும். அதனால் அதை சாந்தம் செய்து அவர்களுக்கு அற்புதமான இந்த புற்றை போல எப்படி புற்றுக்குள் உள்ளே ஒவ்வொரு ஓட்டையாக அது வைத்து கொண்டு அரை அறையாக வைக்கிறதோ அதுபோல் அந்த புண் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் அதற்கு இரத்த மண்டலத்தையே சரி செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சரி செய்ய முடியும். அதனால் நம்ம உடம்பில் இரத்தம் இல்லாத இடம் இல்லை. 2 இடத்தில் தான் இரத்தம் கிடையாது. வளர்ந்து வரக்கூடிய முடி மேல் கிடையாது, அங்கு நரம்பும் இரத்தமும் இல்லை, நம்மளுடைய நகத்தில் கிடையாது. அதனால தான் அது வெட்டுகிறோம், வலிப்பதில்லை. இதை தன்மையை குறைக்கிறதுக்கு உங்களோட ரத்தத்தையே மாற்றணும். அதுக்கு வெண்பூசணியை நீங்கள் பயன்படுத்தலாம். வெண்பூசணியை ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. அதோடு வெண்பூசணி, கொத்தவரங்காய் போட்டுங்க. போட்டு ஒரு 4 வெத்தலை போட்டு நல்லா மோர் ஊற்றி அரைச்சி சாறு எடுத்து அதில் சுத்தமான மஞ்சள், விரலி மஞ்சளை வாங்கி நீங்கள் நல்லா அரைச்சி அதை பொடியாக்கி, வேப்பந்தலை ஒரு 100 கிராம் நீங்களே காய வச்சு அதோட 2ஐயும் கலந்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூனோட கலந்து நீங்கள் 3 வேளை இப்படி 6 மாதங்கள் சாப்பிட்டா உங்களுடைய புற்றுநோய் செல்கள் குறையும், அங்கே இருக்கிற புண்கள்லாம் ஆறும், ரத்தம் மாறும், ரத்தம் அமிலத்தன்மையிலேருந்து காரத்தன்மையாக மாறும். இதெல்லாம் செய்யுங்க. இது செய்து உங்களுக்கு மாற்றம் இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரத்தத்தை சுத்தப்படுத்தி உங்களுக்கு இரத்த சஞ்சீவி மூலிகையை நீங்கள் முறையாக சாப்பிடுகின்ற பொழுது இந்த அற்புதமான மருந்து உங்களுடைய புற்றுநோயினுடைய செல்கள் எங்கிருந்தாலும் அவைகளை எல்லாம், அதில் கிருமி இருந்தாலும் சரி, அவைகளை அழித்து சிகப்பணுக்களை அதிகம் உருவாக்கி உங்களுடைய பழைய நிலைக்கு உங்கள் தோலையும் உடம்பையும் உங்கள் மார்பகங்களையும் உங்களுடைய கர்ப்பப்பையையும் வயிற்றையும் மாற்றிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இது உணவும் இதில் சம்பந்தப்படுகிறது. நம் மருந்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய உணவு முறையும் நீங்கள் எடுக்கின்ற பொழுது இந்த நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர முடியும். பயப்பட தேவையில்லை. பயமே இது முதல் காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தால் இந்த சிறையில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் இரத்த சஞ்சீவி மூலிகையை வாங்கி நீங்கள் உங்கள் இரத்தத்தை தூய்மைப்படுத்தி, அமிலத்தன்மையாக இருக்கிற இரத்தத்தை சாந்தப்படுத்தி உங்களுடைய புற்றுநோயிலிருந்து நீங்கள் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் வாழ்வில் ஆயுள் ஆரோக்கியத்தை பெற வேண்டும். உங்களுக்கு பராசக்தியினுடைய கருணை பெரிதாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.